வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சென்னை போகிறோம். யாருமே இல்லை, நான் மட்டும் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து சென்னை போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்மலாம் போய் என்னென்ன நடக்குதுன்றது ஃபுல்லாக இந்த வீடியோக்குள்ள கவர் பண்ணுவோம். ஸோ ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னலாம் தோணுதோ தனியாக போகிறப்ப கண்டிப்பாக அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதிரி விட்டு நம்ம வெளியில் வர போகிறோம். ஸோ அவுட் வந்துட்டோம். தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் சென்னைக்கு போகிறோன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக போகிறோம். அங்கே போயிட்டு யாரெல்லாம் மீட் பண்ணுறோம், என்ன ப்ரொமோஷன் என்ன இதுன்றதை நான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். சீக்கிரத்துலேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வந்து போகலாம். எனக்கு வந்து இந்த ஒரே பெப்சி மட்டும்தான் இருக்குது. அந்த பெப்சியை குடிச்சிட்டு அப்படி போவோம். ஸோ நான் எப்பயுமே வந்து பஸ்ஸு ஏறின உடனே படுத்து தூங்கிடுவேன், காலைல தான் எழுந்திருப்பேன், அந்த மாதிரி கேரக்டரு. ஆனால் இங்கே தனியாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. பார்ப்போம், போகலாம். சென்னையில் இறங்க போகிறோம், பக்கத்தில் வந்துட்டோம். அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச தம்பி வரலாம், பிக்கப் பண்ணிட்டு அப்படியும் ரூமுக்கு போயிட்டு யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக மாற்றிட்டாங்க. நானே இன்னைக்கு தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் வரேன். இப்போ ஃபைனலாக வந்து சென்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் போய் முடிச்சுட்டு வந்துட்டோம். வீடியோ கண்டினியூவாக எடுக்க முடியலை. ஸோ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒரே டிஷர்ட்டில் இருக்கேன் நான். அது வீடியோவில் சொல்கிறாரு. ஐயோ, அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு ப்ரொமோஷன் வந்து அண்ணா நகரில் இருக்குது. இவங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஷூட் இருக்குது, அதனால் அவங்க அங்கிட்டு போகிறாங்க. நான் அண்ணா நகர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திருப்பி மீட் பண்ணுவோம். ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்ததுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து தான் மதுரையும் போகணும். ஸோ அதனால் வந்து இடையில நிறைய விஷயங்கள் நடக்கும். எங்கெங்கே போகிறோம், வெளியில் எங்கேயாவது போயிருந்தா எடுக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்த மெயினான ரீசன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்னையை சுற்றி பார்க்குறதுக்காக வரல. சென்னையில் சில ஒர்க் இருந்ததுனால 2 பேருமே வந்திருக்கோம். அவளுக்கும் நிறைய ஒர்க் இருக்குது, எனக்கும் இருக்குது. ப்ளஸ் 2 பேருமே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு எங்கேயாவது வெளில போகிற மாதிரி இருந்தால் அதை மட்டும் ஷூட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒர்க்குன்றதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணுவோம், அதனால் அதை வந்து ஷூட் பண்ண முடியாது. அதனால் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து கன்வியூஸாக எடுக்கிறோம். சென்னையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்கள் நிறையவே நடக்குது. அதை விட ஒன்றுனா பஸ் ஸ்டாண்டை மாற்றி வச்சிட்டாங்க. அதுவே எனக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு நிஜமாவே. இப்போ அடிக்கடி சென்னைக்கு வந்து போகிறவங்களுக்கு கூட அது வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியலை. ஆனால் புதுசாக வரவங்க கண்டிப்பாக ரொம்ப தடுமாறுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியலை. திடீர்னு நம்ம கோயம்பேடுன்னு சொல்லி போட்டுருவோம், பஸ்ஸை புக் பண்ணுறப்ப கோயம்பேடுன்னு புக் ஆகுது, ஆனால் இடையில இறக்கி விட்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஸ்டாப் முன்னாடி இறக்கி விட்றாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து நிறைய இடங்களில் மாறி போகிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் யாரும் சென்னைக்கு வர்ற பீப்புளாக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சேஃபாக பார்த்தே வாங்க. தனியாக வந்து மாட்டிக்காதீங்க. எனக்கே தனியாக வரைக்கும் பயந்துக்கிட்டே வருவேன். அப்புறம் இங்கே இவ இருக்கா, அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து யாரையாவது நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து அப்படியே நாங்கள் ரன் ஆகி போயிடுறேன். ப்ளஸ் வந்து யாராவது தனியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. அதனால் எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சு என்ன லொக்கேஷன் எல்லாமே பார்த்து கரெக்டாக வாங்க, சேஃபாக வாங்க. டாட்டா. பேர் வந்து என்னடா இப்படியெல்லாம் இருக்கே தலைன்னு நினைக்கலாம். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அப்படி இருக்குது. இது என்ன ரிசல்ட் தருதுன்றதை உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். என்ன இதுன்றதை நம்ம இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஸ்டூடியோக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டூடியோவில் இவங்களை பார்க்குறதா இவங்களை நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். ஆனால் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, மறைகிறப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வெனாட்டை போயிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் இருந்துச்சு ஒரு சில பல ஒர்க் இருக்குது, அதுவும் நம்ம அந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் போகலாம். இதெல்லாம் நாங்கள் 2 பேரும் ஒரு ப்ரொமோஷனை முடிச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.
எங்க அண்ணன் ஆட்டோல வரையிலே நல்லா அடிச்சு பிடிச்சி தூக்கிடுச்சு. நானே எப்படா இந்த இடம் சேருன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே கிடைக்க கொட்டை கொட்டை. அதுக்கப்புறம் காலைல இருந்து சாப்பிடல. நீ 2 பேருமே சாப்பிடல காலைல இருந்து. அண்ணன் தான் நம்மள தோசை யாராவது எத்தனை மணி 3 மணிக்கு யாராவது தோசை சாப்பிடுவாங்களா? நாங்க தோசை சாப்பிட்டுருக்கோம். காலைல இருந்து விரதம் இருந்து வெளில போயிட்டு இந்த ரோட்ல சாப்பாடு வாங்கிட்டு காலை உணவு ஒண்ணுதான். எங்க அண்ணன் எப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 2 பேருமே காலைல இருந்து சாப்பிடவே இல்லை. சரி ரைஸ் இருக்குமான்னு பார்த்தா சரி மீல்ஸ் இருக்குமான்னு பார்த்தா மீல்ஸ் இல்லைன்ட்டாங்க. என் கூட வந்ததுனால போர் அடிச்சிருக்கோம். வைப்பா இருந்தோம். எங்க அண்ணன் டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருந்துச்சாங்க. வீடியோ எடுக்க ஆள் இல்லைன்னே நான் ஒத்தையிலே போறேன்னே வானே அப்படி சொன்னதுக்கு ஒத்தையில வந்து சும்மா இருக்கிறதுக்கு அதுக்கு மேல் வலிக்குது. வேலை என்ன கொடுத்தாலும் செய்யலாம். சும்மா உட்காந்து கட்டுப்பாது. சும்மா அது ரொம்ப கஷ்டம். இப்ப அங்க கொடுப்பாங்க ஒரு வேலை. எனக்கு பதில் எங்க அண்ணன் மசாஜ் எடுத்துக்கிறோம். வெரி குட் வெரி குட். உங்க அண்ணன் நம்ம ஒழுக்கமான அண்ணன். நல்ல அண்ணன். எனக்கு உண்மையிலே நீங்க என்னன்னா வச்சுக்கோங்க, எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளும் சரி, எனக்கு கிடைச்ச அண்ணனுங்களும் சரி நல்ல அண்ணனுங்க. நல்லா பார்த்துப்பாங்க. எங்க அண்ணன் எப்படி சொல்லுவாரு. சரி சாப்பிட்டு வரோம். இதில் என்ன அமைதியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கார் கூட சண்டை. ஏன்னா ஆட்டோ வந்து 800 தான் 600 போட்டிருந்துச்சு. ரவுண்டாக கொடுங்க 1000 ரூபாயாண்டாரு. அதனால என்னன்னு பாருங்க. நீங்க இந்த மாதிரி கேக் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ல 1000 ரூபாய் கேக்குறது வந்து ரொம்ப இல்லனா 1000 ரூபாய் வேணாமா? உங்க கம்பெனில 900 ரூபாய் கொடுங்கன்றேன். இத பாருங்க நீங்களும். சரி நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்களா? நான் நினைச்சதே 700 ரூபாய் சரி போட்டுட்டீங்கன்னு நினைச்சேன். சரி விட்டுருங்க. நீங்க ஓடிபி போட்டுனா கேன்சல் பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க கேன்சல் பண்ணுங்க. நீ அவங்க பண்ணலாம். ஃபைனலா ஒரு சண்டைப்படுகிறது. எதுக்குன்னா இங்கே எது திருவேக்காடுக்கு கார்லேயே 1100 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஆட்டோவுக்கு 650 ரூபா 620 ரூபா போட்டிருந்தாங்க. 1000 ரூபா ரவுண்டாக கொடுங்க, நான் உங்களை கொண்டு போய் கொடுத்தேன். 1.5 மணி நேரம் இருக்கிறாங்க. நாங்கள் வரையிலே அதே ஆட்டோவில் தான் இருந்தோம். 600 சம்திங் தான் வந்துச்சு. பாப்பா என்ன சொல்கிறாங்க? ஓலா பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுக்கு ஓலா பற்றி தெரியல. மனசாட்சிப்படி நான் கேட்கணும். நான் இங்கேயே கேட்பேன். அண்ணா நாங்க இப்ப வரையில நாங்க அண்ணா இப்ப வரையில நாங்க ஆட்டோல தான் வந்தோம். அண்ணா வரையில வந்து ஆட்டோல வந்தோம். 600 ரூபாய் எங்க இருக்கு, 1000 ரூபாய் எங்க இருக்கு? 600 ரூபாய் 1200 ரூபாய் கேட்டா பரவாயில்ல. நீங்க சொல்றது நியாயம் சொல்லலாம். நான் அவ்வளவு கேட்கலையே உங்ககிட்ட. போலாங்களா? இப்போ வந்து நாங்கள் என்னென்னா கோயம்பேடில் வந்து பஸ்ஸுக்கு போயிருக்கோம். என்னென்னா கீழம்பக்கத்தில் மாற்றிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து கோயம்பேடில் ஏறி கோயம்பேடில் ஒரு இந்த என்னது என்ன பஸ் சொல்லுவாங்க, குட்டி வேன் மாதிரி ரெடி பண்ணி அங்கேருந்து கீழம்பக்கத்தில் கொண்டு போய் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே தான் நம்ம போட்ட ஸ்பீக்கர் பஸ்ஸில் ஏறிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ இடையில எழுந்திரிச்சோன்னா கவர் பண்ணுறோம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. பார்த்து வந்து நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வர்றோம். பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அது என்னது ஏர்போர்ட்டு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னைக்கு இதை நாங்கள் நிறையா டைம் பார்த்தோம். ப்ளஸ் வந்து இது வந்து உங்களுக்கும் காட்டுன்றதுக்காக. ஆனால் ரொம்ப தூரம் இருக்குது ட்ராவல் பண்ணி அந்த ஏறுறதுக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நல்லாயிருக்கு. டாடா சென்னை. நாங்கள் போகிறோம். ஆனால் லைட்டாக மட்டும் இல்லையா, அதனால் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பஸ்ஸு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குது. நீட்டாக இருக்குது. பஸ் ஸ்டாப்புமே சூப்பராக இருந்துச்சு.
சென்னையிலேருந்து வரவங்க நிஜமாவே கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பஸ் ஸ்டாப் செம்ம நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து எங்கன்னா எப்படி சொல்கிறது, ஏர்போர்ட்டுக்கெலாம் நிறையா பேர் போகாதவங்கலாம் இதை பார்க்குறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதான் லைட்டாக வந்துடுச்சு. அதனால் ஏர்போர்ட் போகிறவங்க இதை பார்த்துட்டு ஏர்போர்ட் பார்க்குறது வந்து அவ்வளோ பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக நீட்டாக க்ளீனாக அழகாக இருக்குது. லைட் அமர்த்திட்டாங்க. இதுக்கடுத்து இடையில ஃபுல் லைட் அமர்த்திட்டாங்க, தெரியாது உங்களுக்கு. இடையில வந்து எங்கேயாவது நிப்பாட்டினால் நாங்கள் முழிச்சோன்னா திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இல்லாட்டினா மதுரைக்கு போய் கண்டினியூ பண்ணுறோம். வாங்க போகலாம். ரொம்ப நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இந்த எனக்குள்ள ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அந்த லைட்டை போட்டாங்களா பளிச்சுருந்துச்சு. லைட்டு போட்டாங்களா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தாக்க டபக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. நோஸ் கட் ஆகிடுச்சு. சரி லைட்டை பிடிச்சிக்கிட்டா அந்த வீடியோ சொல்லிடலாமேன்றதுக்காக தான் அந்த வீடியோ. சரி வாங்க போகலாம். இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. அதையும் அமர்த்திட்டா. எல்லாமே தூங்கிட்டோம். வாடா அப்படி இருக்கு. அடி சாடைக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் நிப்பாட்டாம. நைட்டு ஒரு ஏசி ஆனத்தை பண்ணுறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப குளிர்ந்துங்க, ஏசி மட்டும் லைட்டாக கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வசப்படுறேன். ஒழிச்சுட்டு நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். கலந்து விட்டுட்டு போகிறது மதுரைக்கு நாங்க தரேன் தவணையை பார்த்தா மட்டும் ஃபைனலாக நாங்களும் மதுரைக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஆட்டோவில் போய் இறங்கோம். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்காக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் டீயும் ப்ளஸ் வந்து வடையும் வாங்கிட்டு ஷாம் வந்துட்டாரு. ஹாய் சொல்லு. ஹாய்ன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன் வந்து. அவனும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ கூட்டிகிட்டு வந்தேன். அவன் கூட ஒன்றுனே இடையே அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அதனால் அவனை கூட்டிகிட்டு இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம். என்ன ஷாம், காஃபி குடிக்குமா? டீ குடிச்சிட்டு நாங்கள் சேர்த்தோட படுத்துட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இதை வந்து என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஒர்க்கு எங்களுக்கு இருக்கிறதுனால ப்ளஸ் வந்து நம்ம போய் தம்பியை கூட்டிகிட்டு போனோன்னா அங்கே போய் பசிக்குதுன்னுவான், திடீர்னு வயிறு வலிக்குதுன்னுவான், பாத்ரூம் வருதுன்னு சொல்லுவான். ஸோ இந்த சூழ்நிலையினால தம்பியை கூப்பிட்டு போக முடியாது. ப்ரமோஷன் போகிற இடத்துல வந்து எப்பயுமே வந்து ஷாம் வந்து அவங்க அத்தை விட்டுட்டு தான் போவேன். அதனால் வந்து அங்கே பார்த்துப்பாங்க, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உதயங்க அம்மா அங்கே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டு போக முடியாதுக்கு ரீசன் இதுதான். ப்ளஸ் அவனுக்கு வந்து நான் அந்த மாதிரி போய் நான் ப்ரொமோஷன் இதுக்கு பார்த்தா தான் என்னோடய லைஃப்பில் நான் யாரையும் நம்பாமல் எனக்காக நான் ஓட முடியும், என் பிள்ளைக்காக நான் ஓட முடியும். ஸோ அதனால தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நினச்சிருக்கலாம் அங்கே போயிட்டு எப்படி இவங்கள மீட் பண்ணுறீங்க, எப்படி தீனானா வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஸோ அந்ததுக்கு சொல்லிடுறேன், எங்கே போனாலும் எங்களுக்கு அன்னைங்கன்ற ஒரு அன்னைங்க இருப்பாங்க. நாங்கள் தனியாக போகிற இடத்துக்கு கண்டிப்பாக அவங்க கூட வருவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு தீனானா வந்து எப்பயுமே கூட வந்தாங்க. எப்பயுமே இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நாங்கள் சேர்ந்து போகிற மாதிரி இடம்னாக்கா நான் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டோம். இப்போ நான் ஒரு இடத்துக்கு தனியாக போகிறேன்னா எனக்காக எங்கள் அண்ணங்க யாராவது ஒரு அளவு கூட கூப்பிட்டு தான் போவேன். அதனால் அதையுமே வந்து நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்காமல் ப்ளஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக எல்லாமே வந்து தனியாக இருக்காங்கன்றதுக்காக எதுவும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணியோ ஏதோ ஒரு சூழ்நிலையை வச்சோ நீங்கள் பேசக்கூடாது. ஸோ அவரவருக்கு அவரவர் கரெக்டாக இருந்தால் போதும். ப்ளஸ் வந்து ஒரு ரெக்யூஸ்டாகவும் நான் இதை வச்சுக்கிறேன். எனக்குன்னு இருக்கிறது வந்து எனக்கு பழக்க வழக்கம், எங்கள் அண்ணங்க அந்த மாதிரி எங்கே போனாலும் ஒரு ஆள் கூட வர்றது எனக்கு ப்ளஸ் சேஃப்டி. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான ரிப்ளை என்னன்றதையும் நான் லாஸ்ட்டு சொல்லி முடிச்சிட்டேன். இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து உங்களுக்கு தொடர்ந்து நிறைய வீடியோ வரப்போகுது. எங்கள் காலேஜ் வீடியோ வந்து பழைய ஓல்டு மெமரிஸ் எல்லாம் திருப்பி ஒரு தடவை ரீக்ரியேஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா டாட்டா. இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஸ்கிப் பண்ண. பை பாய்.